இயேசுவில் பிரியமாறு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம், அது முடிந்த பிறகு பதில் உரை பாடல், அது முடிந்த பிறகு அல்லேலூயா பல்லவி, அது முடிந்த பிறகு நற்செய்தி வாசகம். பெரும்பாலான சூழல்களிலே முதல் வாசகத்துக்கும் நற்செய்தி வாசகத்துக்கும் இடைப்பட்ட அந்த அல்லேலூயா பல்லவியை யாரும் யோசிக்க மாட்டோம். சிஸ்டர் பாடுறாங்க அல்லது வேறு பிள்ளைகள் பாடுகிறார்கள், அதோடு முடிஞ்சு போச்சு. அவர்கள் எந்த வசனத்தை அவர்கள் வாசிக்கின்றார்கள், பாடுகிறார்கள் என்றாவது நம்ம யோசிக்கிறோமோ? யோசிப்பது இல்லை. முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகம், இவற்றிற்கு ஒரு இணைப்பு பாலும் பிரிட்ஜ் எதுன்னு கேட்டாக்கா அல்லேலூயா பல்லவி. அதனுடைய மகத்துவம், அதனுடைய மேன்மை, புனிதம் பலமுறை புரிவதில்லை. அந்த இறை வார்த்தை, அந்த முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகம், இவற்றை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு. இந்த இறை வார்த்தைகள் அனைத்தையும் ஒரு சிறிய வசனத்திலே வைத்து விடுகின்றார்கள். அதுதான் அல்லேலூயா பல்லவி. அதனுடைய மகத்துவம், மேன்மை மிக மிக உயர்ந்தது. இந்த அனைத்து இறை வார்த்தைகளையும் அந்த ஒற்றை வரியில் அவை வெளிப்படுத்துகிறது. அப்ப பார்க்கின்ற பொழுது இன்றைய அல்லேலூயா அந்த பல்லவி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அடுத்து 17வது வசனம், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். 18வது வசனம், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்தியது திருவுளம் இதுவே. மிக மிக சிறிய சின்ன சின்ன வசனம் 16, 17, 18. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. ஏனென்றால் இறைவன் என்னோடு இருக்கின்றார். என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன், என்னை வழிநடத்தக்கூடிய இறைவன், அனைத்து சூழ்நிலைகளிலும் என்னோடு பயணம் செய்யக்கூடிய இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 17வது வசனம், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனென்றால் என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன், பராமரிக்கக்கூடிய இறைவன், என்னை வழிநடத்தக்கூடிய இறைவன், எனது நிறை குறைகளோடு என்னோடு பயணம் செய்து என்னை அன்பு செய்யக்கூடிய, அல்லது நான் பாவம் செய்கின்ற பொழுது என்னை மன்னிக்கக்கூடிய இறைவன் என்னோடு அவர் வருகின்ற பொழுது நான் இறைவனை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக என்னோடு வரக்கூடிய இறைவனுக்கு மனிதனாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவா நன்றி. இந்த நாள் முழுவதும் இந்த 24 மணி நேரம் என்னோடு பயணம் செய்து நான் எங்கெங்கெல்லாம் சென்றேனோ அங்கெல்லாம் என்னோடு பயணம் செய்திருக்கின்றேன். என்னை பாதுகாத்து இருக்கிறேன், பராமரித்து இருக்கின்றேன், வழிநடத்தி இருக்கின்றேன். எனவே இறைவா உமக்கு நன்றி. அடுத்ததாக எனது காவல் தூதர்கள் என்னோடு பயணம் செய்திருக்கின்றார்கள். அப்ப என்னோடு பயணம் செய்த அந்த காவல் தூதர்கள் உங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ். எவ்வளவு அழகான ஒரு அந்த அல்லேலூயா பல்லவி. முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், பதிலுரை அனைத்தையும் இணைத்து அழகாக ஒற்றை வாசகம், நன்றி. அவ பார்க்கின்ற பொழுது பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் இறைவன் இல்லை என்றால் நாம் இல்லை. அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த 24 மணி நேரம் என்னை பாதுகாத்து பராமரித்த இறைவனுக்கு என்னால் நன்றி கூற முடிகின்றதா? அல்லது என்னை வழிநடத்தக்கூடிய காவல் தூதருக்கு நாம் என்றாவது நன்றி, காவல் தூதரே நம்ம என்றாவது ஒரு நாள் நன்றி சொல்லி இருப்போமா? நான் அடிக்கடி கூறுவது, இது கடவுளுடைய வீடு. இந்த கடவுளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன் இங்கு இருக்கின்றார். தனது உடலோடும் ஆத்மத்தோடும் தேவ சுபாவத்தோடும் அவர் இங்கு இருக்கின்றார். 2 கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். தனது இதயத்திலிருந்து அவர் தனது அருள் வரங்களை நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டே இருக்கின்றார். அவர் ரெடியா இருக்கிறார், நான் ரெடியா இருக்கிறேன். அல்லது அந்த 24 மணி நேரம் என்னை பாதுகாத்த இறைவனுக்கு அவர் வசிக்கக்கூடிய வீட்டுக்குள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம், இறைவா இதோ இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, ஒரு 5 நிமிடம்
இந்த இறைவனுடைய வீட்டுக்குள் வந்து அவருக்கு நன்றி சொல்ல நாம் முயற்சி எடுத்திருக்கிறோமா? இந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருக்கின்றார். நமது நன்றி அவருக்கு தேவையில்லை. ஆனால் அவரை சந்திக்க நான் அவரது பிள்ளைகள் வந்திருக்கின்றோமா? குறிப்பாக சில வீடுகளில் பார்த்துருப்போம், வயதானவர்கள் பிள்ளைகள்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, வயதான பெற்றோர் மட்டும் இருப்பார்கள், உதவி செய்வதற்காக உதவியாளர்கள். அந்த வயதான பெற்றோருடைய ஏக்கத்தை பிள்ளைகள் என்றாவது அவர்கள் கூர்ந்து கவனித்து இருக்கின்றார்களா? மாதம் மாதம் பணத்தை அனுப்புவாங்க, 50,000, 60,000, 1,00,000. அந்த பணம் அவளுக்கு, அந்த வயதான நிலை இருப்பவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் செய்கிறேன், மாதம் மாதம் காசு அனுப்புகிறேன், 50,000, 60,000 அனுப்புகிறேன், 1,00,000 அனுப்புகிறேன், நீ 10 லட்சம் கூட அனுப்பு. உங்களால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, உங்கள் பேர பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த வயதான பெற்றோருக்கு கிடைக்கிறதா? அந்த வயதான பெற்றோர்கள் பணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. பணம் வந்தவுடன் ஐயோ பணம் வந்து விட்டது, 50,000 வந்துச்சு, 1,00,000 அனுப்பிட்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அந்த வயதான பெற்றோருடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அடித்தளம் என்ன தெரியுமா? எனது பிள்ளைகள் என்னை வந்து சந்திக்க மாட்டார்களா? எனது பேர பிள்ளைகள் என்னை வந்து தாத்தா பாட்டி என்ற அந்த மடலை மொழியிலே என்னை அழைக்க மாட்டார்களா? என்னோடு விளையாட மாட்டார்களா? அந்த வயதான பெற்றோருடைய ஏக்கம் இதுதான். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் என்னை வந்து சந்திக்க வேண்டும், என்னோடு கொஞ்ச நேரமாவது ஒதுக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு வயதான பெற்றோருடைய ஏக்கம், விருப்பம். ஆனால் நாம் என்ன பண்றோம்? நான் ஃபாரின்ல இருப்பேன், காசை மட்டும் அனுப்பு உனக்கு. இந்த இறைவன் ஏக்கத்தோடு இருக்கின்றார். எவ்வாறு நமது குடும்பங்களிலே நமது வயதான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வருகைக்காக, பேர பிள்ளைகளுடைய வருகைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, அதே போல இந்த இறைவன், எனது தாய் தந்தையாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் எனது வருகைக்காக இந்த ஆலயத்திலே, அவரது வீட்டிலே அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். எனது பிள்ளைகள் என்னை சந்திக்க வர மாட்டார்களா? என்னோடு உரையாட மாட்டார்களா? அல்லது எத்தனை இந்த 24 மணி நேரம் என் பிள்ளையோடு நான் பயணம் செய்தேன். அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கு நான் சென்றேன். இறுதி நேரத்தில் என்னை வந்து சந்தித்து, அப்பா உனக்கு நன்றி, அப்பா அம்மா உனக்கு நன்றிமா, ஒரு வார்த்தை 5 நிமிடம். என்னை நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசுனுடைய ஏக்கத்தை பார்க்கின்றோம். குறிப்பாக அந்த தொழு நோயாளருடைய வாழ்க்கை முறை பார்க்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே ஒரு நபருக்கு தொழுநோய் வந்துவிட்டால் அந்த குடும்பத்திலே அந்த நபர் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி யாராலும் சரி, தொழுநோய் என்று வந்துவிட்டால் உடனடியாக அவர் குடும்பத்திலிருந்து, அந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர் பாலைவனத்துக்கு சென்று அங்கு குடியிருக்க வேண்டும். குறிப்பாக என்னாகமும் 5ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது இவை வெளிப்படும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, தொழுநோயர், வேட்டையன் உள்ளோர், பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளையிடு. மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபாடு ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விடுங்கள். இஸ்ராயேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்துக்கு புறம்பே துரத்தி விட்டனர். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னபடியே இஸ்ராயேலர் செய்தனர். அப்போ ஒரு மனிதனுக்கு தொழுநோய் வந்து விட்ட உடனே அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊருக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நபரை குடும்பத்திலிருந்து, சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தி பாலைவனத்திலே தனிமையாக துரத்தி விடும். ஒரு சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து நம்மை துரத்தி விட்டால் எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. என்ன வாழ்வு? ஒன்றுமில்லை, பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, அல்லது நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த பாலைவனம் என்பது ஏற்கனவே வெயில், உஷ்ணம் மிகுந்த, வெப்பம் மிகுந்த ஒரு இடம். அந்த இடத்திலே ஏற்கனவே உடல் முழுவதும் தொழுநோய் சீழ்வடிந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த வெப்பத்திலே அந்த ஒரு மனிதன் தனிமையாக இருக்கின்ற பொழுது, அந்த காயங்களுக்குள் அந்த வெப்பம் உள்ளே செல்கின்ற பொழுது, அல்லது அந்த புழுதி மணல் அடிக்கின்ற பொழுது, அந்த பாலைவனத்து மணல் எல்லாம் அந்த புண்களில் போய் தங்கும். அது கொடுக்கக்கூடிய வேதனை எப்படிப்பட்ட வேதனை! அடுத்ததாக இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள்
அந்த இடத்திலே இருந்து அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது. ஒருவேளை வர விருப்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, லேவியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமலும் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். அந்த மனிதனை சாகடித்து விட்டார். சமூகத்திலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல உடை உடுத்தக்கூடாது, கிழிந்த ஆடை உடுத்த வேண்டும். ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால், நல்ல உடைகளை நீ உடுத்தக்கூடாது, கிழிந்த உடைகளை, அழுக்கான உடைகளை தான் நீ உடுத்த வேண்டும் என்று யாராவது கட்டாயப்படுத்தினால் எப்படி இருக்கும் நமக்கு? அடுத்ததாக தலை சிவக்கூடாது, தலை வாரக்கூடாது, அந்த கலைந்து போன பரட்ட தலையா இருக்கணும். அடுத்ததாக உடல் முழுவதும் போர்வை போத்தி கொண்டு இந்த மேல் உதட்டை மறைத்து கொண்டு, அப்ப என்ன பண்ணும்? இதோட ஃபுல்லா துணி கவர் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு அந்த உடலை துணியால் மூடுவார்கள்? அந்த கடைசியில் பார்த்திருப்போம், இறந்த நபருடைய உடலிலே அந்த கோடி துணி என்று சொல்லுவார்கள். அந்த நெருங்கிய சொந்த உறவுகள் அந்த கடைசியாக கோடி துணி அந்த இறந்த நபருடைய மேலில் போர்த்துவார்கள். என்ன தெரியும் அர்த்தம்? உனக்கும் எனக்கும் உறவு இல்லை, முடிந்துவிட்டது. அப்ப அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் பாலைவனத்தில் இருக்கின்ற பொழுது உடல் முழுவதும் துணியால் போத்தி கொண்டு அந்த நபர் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் உறவுகள் இல்லை. நீ எப்பொழுது குணம் பெற்று வருகிறாயோ அப்பொழுதுதான் இந்த உறவுகள், அருந்து போன உறவுகள், பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதுவரை நீ இறந்த நபர், இறந்த நபருக்கு சமம். ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவருடைய உள் உணர்வு, அவருடைய இதயம் எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. அது பேசாம செத்தே போயிடலாம், அப்படிப்பட்ட உணர்வு கூட வந்து இருக்கும். அடுத்ததாக அந்த மனிதன் ஊருக்குள் வர நேர்ந்தால் தீட்டு தீட்டு என்று சொல்லி அந்த கையிலே மணி அந்த அடித்துக்கொண்டே ஊருக்குள் வர வேண்டும். அந்த மணி ஓசை கேட்டவுடனே என்ன செய்வார்கள்? அனைவரும் கதவை மூடிக்கொள்வார்கள். தெருவில் யாராவது நடந்து சென்றால் உள்ள ஓடுவாங்க வீட்டுக்குள்ள. ஏனென்றால் அந்த மனிதனுடைய வாடை, மனிதனுடைய காற்று ஒருவேளை நான் சுவாசித்தால், என் உடல் மீது பட்டால் அவனுக்கு வந்த அந்த தொழுநோய் எனக்கும் வந்துவிடும் என்று ஒரு சொல்லி ஒரு அச்ச உணர்வு. அப்போ ஒரு மனிதன் அந்த தெருவிலே அந்த மணியை ஆட்டி கொண்டு வருகின்ற பொழுது, தீட்டு தீட்டு என்று கத்தி கொண்டு வருகின்ற பொழுது, தன்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் வீட்டுக்குள் ஓடி சென்று கதவை தாழிடுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள் உணர்வு, அவனுடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? வெடித்து போயிருக்கும், சிதறி போயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த பாலைவனத்திலே வாழக்கூடிய தொழு நோயாளுடைய நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த உடல் முழுவதும் தொழுநோயால் அந்த சீழ் வடிகக்கூடிய நிலையிலே, மக்களால், குடும்ப உறுப்பினரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அந்த 10 தொழுநோயாளர்கள் அந்த இடத்துல இருக்கின்றார்கள். அப்ப இறைமகன் இயேசு அந்த ஊர் வழியாக செல்லுகின்றார். இந்த 10 தொழுநோயாளர் என்ன செய்கின்றார்கள்? கிட்ட வரக்கூடாது. அப்ப தூரத்தில் நின்று கொண்டு, இயேசுவே எங்கள் மேல் இறங்கும், இயேசுவே எங்களுடைய வேதனையை போக்கும், இயேசுவே எங்களது காயத்தை போக்கும், இயேசுவே எங்களது வலியை போக்கி மீண்டும் எங்கள் குடும்பத்தோடு சமூகத்தோடு எங்களை இணைக்க செய்யும் என்று சொல்லி அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே உரத்த குரல் எழுப்பி அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கின்றார்கள். தூரத்தில் கத்துறாங்க. நல்ல சாப்பாடு கிடைத்திருக்குமா? அந்த பாலைவனத்திலே நல்ல சாப்பாடு கொடுத்திருக்க மாட்டார்கள். அப்ப அந்த சாப்பாடு எங்க போனோம்? தூரம் வச்சுட்டு போயிடுவார்கள். அதை போய் இங்க எடுக்கணும். ஆனால் அந்த உடல் மெலிந்த நிலையிலே, சக்தி இழந்த நிலையிலே அந்த 10 பேரும் என்ன சொல்கிறார்? உரத்த குரல் எழுப்பி இருக்கின்ற சக்தியெல்லாம் வெளிப்படுத்தி இயேசுவை நோக்கி குரல் எழுப்புகின்றார்கள். இயேசு அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய சத்தம், அப்ப அந்த சத்தத்தை மீறி இயேசுவின் காதில் விழ வேண்டும் என்று சொல்லி அந்த 10 பேரும் உரத்த குரல் எழுப்பி கத்துகிறார்கள், தன்னுடைய சக்தியெல்லாம் வெளிப்படுத்தி. அப்ப இயேசு நின்று, உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். அந்த நம்பிக்கையை சோதிக்கிறார் இயேசு. ஒருவேளை அவளை என்ன பண்ணலாம்? இயேசுவை திட்டி இருக்கலாம். நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய அந்த சக்தியெல்லாம் வெளிப்படுத்தி இயேசுவே எங்கள் மேல் இறங்கும் என்று கத்துகின்ற பொழுது இந்த இயேசு எங்களை அருகில் அழைக்கல. தூரத்திலிருந்து என்ன சொல்றாரு? குருக்களிடம் காண்பியுங்கள்.
அப்ப இயேசுவின் மீது அந்த 10 பேரும் கோபப்பட்டு இருக்கலாம், அல்லது இயேசுவை வசைமாறி பொழுந்தி இருக்கலாம், அவதூறான வார்த்தையை பேசி இருக்கலாம். ஆனால் அந்த இயேசு உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்துகின்றது. இயேசு அந்த 10 பேருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். அவர்கள் அனைவரும் என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக இயேசுனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து குருக்களிடம் காண்பிப்பாக செல்லுகின்றார்கள். அங்க அந்த 10 பேருக்கும் அவநம்பிக்கை இல்லை. இயேசு எங்களை கிட்ட வர வைக்கல, இயேசு தனது கரங்களை எங்கள் தலை மீது வைக்கல, ஜெபிக்கல. ஆனால் குருக்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி முணுமுணுக்கவில்லை. அங்க அந்த 10 பேருடைய நம்பிக்கை இன்னும் மிகுதிப்படுத்தப்படுகின்றது. இயேசுடைய வார்த்தையை ஏற்று நம்பி குருக்களிடம் காண்பிப்பதற்காக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இதைத்தான் இயேசு புகழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நம்பிக்கை இழந்த ஒரு 10 பேர் குடும்ப உறுப்பினர்களால் துரத்தப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது, அழுக்குடை கிழிந்த உடைகளை உடுத்தி இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே இறந்த ஒரு மனிதனை போல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் நம்பிக்கை இழக்கல. இயேசுவின் மீது, அவர் வார்த்தையின் மீது இன்னும் நம்பிக்கை ஆழப்படுத்தி கொண்டு நம்பி செல்லுகின்றார்கள். வழியிலே செல்லுகின்ற பொழுது 10 பேரும் குணம் பெறுகின்றார்கள். இங்குதான் மனிதனுடைய அந்த மனசு, குரங்கு போல சொல்லுவார்கள், மாற்றம் பெறுகிறது. குணம் பெற்ற உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த 10 பேரும் இந்த குணத்தை கொடுத்தது யார்? இயேசு. இதோ என் குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அப்புறப்படுத்த என்னை, எனது வலியை போக்கியது யார்? இயேசு. எனக்கு நல்ல உடலதை கொடுத்தது யார்? இயேசு. மீண்டும் என்னை குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைய செய்தது யார்? இறைமகன் இயேசு. அவமானப்படுத்தப்பட்ட சமூகத்திலே மீண்டும் என்னை மேலோக்கி தலைநிவர செய்தது யார்? இயேசு. எனவே இப்படிப்பட்ட என் துன்பம், துயரம், வேதனை, அவமானங்கள் அல்லது எனது மாண்பை கெடுத்த சமூகத்தில் இருந்து என்னை மீண்டும் தலைநேர்வ செய்த இயேசுவுக்கு நான் நன்றி கூற வேண்டும் என்று ஒரு நல்ல மனது இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஓடோடி வந்திருப்பார்கள். இயேசுவை உமக்கு நன்றி என்று சொல்லி சாஸ்திரமாக இயேசுக்கு நன்றி கூறியிருப்பார்கள். ஆனால் அந்த 10 பேரில் 9 பேருடைய மனசு பாருங்க, கல்லா மாறி போயிட்டு, இனிமேல் எனக்கு இயேசு தேவையில்லை, ஏனென்றால் நான் குணம் பெற்று விட்டேன், குணம் பெற்று நான் மகிழ்ச்சியாக என் குடும்பத்தோடு இணைய போகிறேன், சமூகத்தோடு இணைய போகின்றேன், இயேசு தேவையில்லை. நன்றி கெட்ட தனது 9 பேருடைய மனநிலை. ஆனால் அந்த ஒற்ற மனுஷன், அந்நியன், சமாரியன் என்ன பண்றான்? இந்த குணத்தை கொடுத்தது இயேசு, என்னை தலைநிவர செய்தது இயேசு, என்னை மாண்பை மீண்டும் எனக்கு மீட்டு கொடுத்தது இயேசு, என் வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்தது இயேசு, என் குடும்பத்திலே மீண்டும் என்னை இணைய செய்தது இயேசு. எனவே முதலிலே நான் இயேசுவுக்கு நன்றி கூற போகிறேன். அப்புறம் குருவுக்கு நான் பார்த்துடலாம். ஓடோடி வரான், வந்து என்ன பண்ணான்? இயேசுனுடைய காலில் முகம் குப்புற விழுந்து, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே எனக்கு வாழ்வை திருப்பி கொடுத்து விட்டேன், என் வாழ்விலை ஒளியேற்றி விட்டேன், நான் இறந்து போன நிலையிலே கருதப்பட்ட இந்த உடலுக்குள் மீண்டும் உயிரை கொடுத்திருக்கிற இயேசுவே உமக்கு நன்றி. காலில் விடுறான். அப்ப இயேசு இந்த வருத்தத்தை வெளிப்படுத்தி, ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். 10 பேரும் குணம் பெறவில்லை. என்னிடம் நோயிலே இருந்த பொழுது 9 பேர் எல்லாம் வராங்க, இந்த 10 பேர் சேர்த்து என்னிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். ஆனால் குணம் பெற்ற பிறகு நன்றி சொல்ல யாரும் வரவில்லையே, இந்த அந்நியனை தவிர. நீ மகிழ்ச்சியா போ, உன்னை குணப்படுத்தியது உனது நம்பிக்கை. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறைமகன் இயேசு அவருடைய வீட்டிலே ஏக்கத்தோடு இருக்கின்றார். எதற்காக? ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து அவருடைய பணித்தலங்களிலே குடும்பத்தில் அனைவரையும் பாதுகாத்த இதோ தாய் தந்தையாக இருக்கக்கூடிய என்னை சந்திக்க என் பிள்ளைகள் வருவதில்லை. அட்லீஸ்ட் அந்த பிள்ளைகளுடைய நாவிலிருந்து அப்பா நன்றி, அம்மா நன்றி, அந்த ஒரு நன்றி என்ற வார்த்தை வரவில்லை. இந்த இயேசு ஏக்கத்தோடு இருக்கின்றார். அன்று அந்த அந்நியனை பார்த்த அதே வார்த்தை மற்ற 9 பேரும் குணம் பெறவில்லையா? இந்த கடவுளை போற்றி புகழ்ந்த அந்நியனை தவிர வேறு எவரும் காணவில்லை. இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நம் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய இயேசு மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார். அட்லீஸ்ட் என் பிள்ளைகள், இவர்கள் இவ்வளவு பணிகளுக்கு மத்திய பணிகள் இல்லாமல் எல்லோருக்கும் பணிகள், பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பணிகள்,
ஒவ்வொரு பெரியவருக்கும் பணி செய்யக்கூடிய பணிகள், எல்லா பணிகளுக்கும் மத்தியில் தான் நீங்கள் இறைவனை சந்திக்க வருகின்றீர்கள். உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பு. இந்த சிறு வயதில் குழந்தைகளாக இருந்தபோது உங்கள் பெற்றோர்கள் கடவுள் பக்தியில் உங்களை வழிநடத்தி இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போ, இறைவனை பார், அப்புறம் தான் மற்ற எல்லாமே. அப்ப இத்தனை பணிகளுக்கு மத்தியிலே நீங்கள் அனைவரும் இந்த புனிதமான இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி வந்து இருக்கிறீர்கள் என்றால் இறைவனுக்கு நன்றி சொல்ல. இந்த நாள் முழுவதும் இறைவன் என்னை பாதுகாத்திர பராமரித்திருக்கின்றார். இயேசுவே, என் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய உமக்கு நன்றி இயேசுவே. இந்த இயேசு மகிழ்ச்சி அடைவார். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுவார், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வரலையே. எனவே இறைவனுக்கு நமது வாழ்க்கையின் மூலமாக நன்றி கூறுவோம். ஆமென்.